ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/1/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பாபாட்ட தான் சொல்லணும். பாபா எச்சரிக்கை கொடுத்துப்பார். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கிறதுன்னு அர்த்தம் எதிர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அவங்கள ஒரு வழி பண்ணணும், அது சொல்லலாம். வழி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கடவுளா இல்லையா? பாபாட்ட சொன்னீங்கன்னா அவர் எச்சரிக்கை கொடுப்பார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு வேளை உங்களுக்கு பாவ கணக்கு நிறையா இருந்துச்சுன்னா நிறைய பாவம் செய்ய தூண்டும். அது கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க அமைதி ஆகிறதுக்கு. ஆனால் எதிர்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு அசுர குணம் தான் வரும். அதனால் பாபா கிட்ட சொல்லணுமே தவிர நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கேள்வி: பாபா என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார் தெரியுமா? அவகுணங்களை நீக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார். ஏன்னா குழந்தைங்களுடைய குறைகளை கேட்கும் பொழுது அன்பாக அதை நீக்கிறதுக்கு அறிவுரை கொடுக்கிறார், குழந்தைங்களுடைய குறையை நீக்கிறதுக்கு. ஸோ இது பாபாவுடைய கான்ட்ராக்ட். ஒருவேளை மற்றவங்களுடைய குறை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கக்கூடாது. அதுவும் தப்பு தான் இல்லையா? சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறதும் தப்பு தான் அப்படிங்கிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாபாட்ட வந்திருக்கிறீங்க மதுபனுக்கு. ஏன்னா எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற உலகத்துடைய ராஜ்யம் அடையணும். ஸோ மதுபனுக்குன்னு இல்லை, ஜென்ரலாக பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம். எதுக்காக? எல்லையற்ற உலக ராஜ்யம் அடையிறதுக்காக பாபாட்ட வந்திருக்கிறோம். ஸோ அந்த ராஜ்யத்தை அடையணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் மறந்துடுறீங்க இல்லையா? மறக்கிறதுனால தான் சாதாரணமாக இருக்கும் உங்களுடைய நடத்தை. இல்லைன்னா எவ்வளோ ராயலாக இருக்கும் இல்லையா? வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு எங்கே போகிறோன்னு ஞாபகம் இருக்கும்ல. அதுமாதிரி நம்ம சங்கமயுகன்ற கார் ஓட்டிகிட்டு சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோன்றது ஞாபகம் இருக்கணும். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது போகிற ரூல்ஸ் இருக்குது. ஒரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக கார் ஓட்டுவாங்க. ஒரு சைடு லெஃப்ட், ஒரு சைடு ரைட்டு. அந்த மாதிரி இங்கே எல்லாமே தனி, பாபாவுடைய வழி. அதன்படி தான் நம்ம இந்த காரை ஓட்டணும். ஆனால் மறந்துடுறீங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோன்றதை மறந்துடுறீங்க. மாயா மறக்க வச்சிடுது. ஒருவேளை மாயா மறக்க வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ குஷி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாபா சார், குழந்தைங்க அடிக்கடி இந்த பேஜை பார்த்துக்கிட்டே இருங்க இல்லையா? பேஜ் மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக அதுவும் சேவையும் நடக்குது. பட் மெயினாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. பேஜோ சரி அல்லது ஃபோட்டோவோ சரி, இல்லை எல்லா பாபா குழந்தைங்க வீட்லேயும் ஒரு ஃபோட்டோவாவது இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அந்த போதையோட? எல்லா பாபா குழந்தைங்களுடைய மொபைல் ஃபோன்லேயுமே ஹோம் பேப்பர், வால்பேப்பராக இது தான் இருக்கும், பாபா சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஆனால் எத்தனை தடவை பார்க்குறீங்க அந்த உணர்வோடு, அதை சிந்தனையோடு? அதான் ரொம்ப முக்கியம். சித்திரங்களை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும் இல்லை? அந்த சித்திரத்தை பார்க்க நான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன், லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அதற்குரிய குணம் இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தை அடையிறதுக்கு உகந்த நேரம் இந்த சங்கமயுகம் தான். இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் டைம் கிடையாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்ட்டு இரவு பகலாக பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். குழந்தைங்களை சொல்லியே நம்மளை இனிமை ஆக்குறார். ஆனால் குழந்தைங்க எப்பயாச்சும் இனிமையிலும் இனிமையான பாபான்னு சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க. 2 பேருமே சொல்லணும் தானே? இல்லை அவரே சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்மளே இனிமையாக மாற்றுறாருன்னா அவரோ எவ்வளோ இனிமையாக அவர் இருப்பார். இப்போ நீங்களும் சொல்லணும் தானே? 2 பேருமே இனிமையானவர்கள் தானே? எல்லையற்ற பாப்தாதா. ஆனால் தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால சிலர் பாபாவை மட்டும் இனிமையிலும் இனிமையானவர்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மா பாபாவை விட்டுடுறாங்க தேக அபிமானத்தினால. ஸோ இதோடைய நினைவு தான் ஏதோ ஒரு முனிவர், பிரகோட்டி ஏதோ முனிவர் வரும்.
அவர் வந்து நான் சிவனை தவிர எவனையும் வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு சிவனை மட்டும் வண்டு ரூபம் எடுத்து சுற்றிட்டு வருவார். அப்போ தான் அர்த்தநாரீஸ்வரர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சிவன் பார்வதியோடு இணைந்து காட்சி கொடுத்ததாக வரும். இங்கே இருக்கிற விஷயந்தான். ஸோ சில குழந்தைங்க கோபத்தில் வந்து பாப்தாதாவையும் எதையாவது சொல்லிடுறாங்க. ஸோ சில நேரம் சிவபாபாவை தப்பாக சொல்லிடுறாங்க, சில நேரம் பிரம்மா தாதாவை தப்பாக சொல்லிடுறாங்க. ஆனால் யாரை சொன்னாலும் விஷயம் ஒன்று தான் இல்லை, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. நீங்கள் அவரை சொன்னாலும் இவரை சொன்ன மாதிரி தான், இவரை சொன்னாலும் அவரை சொன்ன மாதிரி தான். சில நேரங்களில் நிமித்த சகோதரிகள்கிட்ட சில சமயம் தங்களுக்குள்ளேயே கூட கோபப்பட்டுக்கிறாங்க, மற்ற பிரம்மகுமாரிகளோட கூட கோபப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தேக அபிமானம். ஸோ அதனால் எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். அதை தான் நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு, நீ பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வரும். பாபா சொன்னால் கோபம் வராது. அதுதான் முக்கியம். அதனால தான் சென்டரில் வந்து ஏன் விளக்கம் கொடுக்காமல் அப்படியே படிக்கிறாங்க அப்படின்னா அது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ சென்டரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள குத்தி காத்தி பேசுகிறதுக்கு முரளி யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக அப்படியே படிங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. விளக்கம் கொடுக்கலாம், பட் கொடுக்குற விளக்கமெல்லாம் விஷமாக ஆகிடக்கூடாது. இல்லை, பாபா ஞானத்தை அப்படி மாற்றி சொல்கிறது வந்து நிறைய இடத்துல நடக்கும். ஸோ எச்சரிக்கையாக அப்படி நாம் சொல்லக்கூடாது இல்லையா. பாபா சொல்கிறத நீங்கள் அப்படியே படிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களாம். ஒரு சென்டரில் அந்த மாதிரி நீ என்ன தான் குத்தி காட்டுற அப்படின்ட்டு அந்த சிஸ்டர்கிட்ட ஒரு பிரதர் பயங்கர சண்டைக்கு போயிட்டார். ஏன்னா அவங்க ஹிந்தியில் படித்து விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஹிந்தி தான் தெரியாது இல்லையா. அது கேட்கும்போது அதுக்கப்புறம் காட்டி பாருங்கள் இதில் தான் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் என்னென்னா அப்படியே பேசினா கூட அந்த சிஸ்டருக்கு உள்ளுணர்வில் இருந்திருக்கும்ல, கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க இது அவங்களுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அந்த உள்ளுணர்வும் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பாபா தான் குழந்தைங்களுக்கு அறிவுரை கொடுப்பார். ஒவ்வொரு ஊர்லேயும் பல குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பாபா வந்து லெட்டர் எழுதிட்டு தான் இருக்கிறார். ஸோ நீங்கள் ரொம்ப கோபப்படுறீங்கன்ட்டு உங்களை பற்றி ரிப்போர்ட் வருது. இதுக்கு பேர் தான் தேக அபிமானம் அப்படின்னு எல்லையற்ற தந்தை சொல்கிறார். குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்னு எல்லோருக்கும் தந்தை சொல்கிறார். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அவ்வளோ அசுரகுணம் உள்ளே இருக்குது இல்லையா. இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்தில் இந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, கம்மன் நின்றுட்டுருப்பாங்க, திடீர்னு ஆடுவாங்க. அந்த உடுக்கை அடித்து அம்மன் கோயில் குழு ஊத்துற ஃபங்க்ஷன்லலாம் இது நடக்கும். நைட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது நிறைய பேர் ஆடுவாங்க. எல்லாமே இங்கேத்த விஷயந்தான். நல்லா நின்றுட்டுருப்பாங்க, திடீர்னு ஆடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க அடங்கிடுவாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க ஆடுவாங்க. இதெல்லாம் பாபா குழந்தைங்க கிட்ட நடக்கிறது. திடீர்னு ஒவ்வொரு விகாரம் வந்து அவங்கள, அது சாமி ஆடுறதே கிடையாது, பேய் ஆடுறது. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற விகாரம், அதோடைய நினைவு அங்கே அப்படி காட்டியிருக்கிறாங்க. இதுலேயும் யார் சக்தி வாய்ந்த பலசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் மாயா சண்டை போடுது. அவங்கள பார்த்து சண்டை போடுது. நீ அவ்வளோ பலசாலியா, பார்த்துலாமா நீயும் நானும் அப்படின்னு மாயாவும் சண்டை போடுது. ஸோ அதனால தான் மகாவீரர், அங்கதன், ஹனுமான் இவங்களையெல்லாம் அசைக்கிறதுக்கு மாயை முயற்சி செஞ்சதாக காட்டப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் மாயா டெஸ்ட் பேப்பர் கொடுக்குது, சோதனை பண்ணுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில சமயம் மாயக்கிட்ட வெற்றி அடைகிறதும் ஒரு சில சமயம் மாயக்கிட்ட தோக்குறதும் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது மாயையோட யுத்தம், மனிதர்களோட கிடையாது. அதனால் சட்டத்தை கையில் வச்சுட்டு நீ பண்ணுறதெல்லாம் ஸ்ரீமத் இல்லை அப்படி இப்படின்னா அவங்க மனசு ஒடிஞ்சு போயிடும். ஸோ பாபாட்ட சொன்னிங்கன்னா பாபா அழகாக புரிய வைப்பார். நம்ம யோக சக்தி, சுபபாவனை இது தான் வைக்கணும். யுத்தத்தில் எல்லோருக்குமே நினைவும் ஏற்படுது, மறதியும் ஏற்படுது. நினைக்கும்போது ஜெயிச்சிடுறோம், மறக்கும்போது தோத்துடுறோம். ஸோ பாபாவை மறந்தாலே முடிஞ்சு போச்சு. யார் எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறாங்களோ, இதில் பார்த்திங்கன்னா மாயக்கிட்ட நம்ம தோற்றதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் ஜெயிச்சதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஸோ யார் எந்த அளவுக்கு பாபா நினைவிலே இருக்கிறாங்களோ நிரந்தரமாக
பாபாவை நினைக்கிற முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பதவி கிடைக்கும். ஸோ நிரந்தரமாக நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லிக் கொடுக்க தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அவர் சொல்லிக் கொடுக்கறது தான் ஸ்ரீமத், உயர்ந்த வழி. அதன்படி நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்களும் ஸ்ரீயாக, அதாவது உயர்ந்தவராக ஆவீங்க. இல்லை, ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, உயர்ந்தவர் ஆகிறதுக்கான வழி. ஸோ அதனால் நீங்கள் உயர்ந்தவராகிறதுக்கு யார் கூடயும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டையிடுறது உயர்ந்த நிலையிலேருந்து கீழே இறங்குறதுன்னு அர்த்தம். இல்லை, அடிக்கடி இந்த உதாரணம் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. கர்ணன் அர்ஜுனனை தேரை விட்டு இறங்க சொல்கிறான் இல்லையா? அப்படி தான் ஒருத்தர் கோபப்படுத்துகிறாங்கன்னா, இறங்கி வா, சண்டை போடு, கோபப்படு அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சண்டை போடுறது கோபப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கோபம் விகாரம் தானே. இல்லை, தப்பு நடந்துச்சு அதான் தட்டி கேட்டேன் அப்படின்னா கூட அதுவும் தப்பு தான்ற. இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் சண்டை நடக்கிறதுக்கு அதான காரணம். தப்பை தட்டி கேட்குறதா நினச்சி தான் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவனுக்கு அவன் பண்ணுறது தப்பாக தோணுது, அவனுக்கு இவன் பண்ணுறது தப்பாக தோணுது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, தவறு நடக்குதுன்னா பாபா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமானது. லௌகிக உறவுகள்லேயும் சரி, அலௌகிக உறவுகள்லேயும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு யோகா வராது. அப்படியே மனம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாபா அந்தளவுக்கு பக்காப்படுத்தி வச்சுட்டாரு. சின்ன சின்ன தப்பெல்லாம் தெரியும். அப்போ தான் அதான் சொல்கிறார், அந்த சந்தோஷம் குறையுதுனாலே நீங்கள் ஸ்ரீமத்தை மீறுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ அப்படி நீ பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டுறது, இது ஸ்ரீமத்து கிடையாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது. ஸோ இந்த லௌகிக அரசாங்கம் கூட சட்டத்தை கையில் எடுத்துக்க விடாது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வேணால் அரசாங்கத்துக்கு சொல்லலாம், கேஸ் போடலாம், அவங்க விசாரித்து அவங்க முடிவு பண்ணணும். நீங்களாக சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சட்டம். உங்களை யாராவது அடிக்கிறாங்கன்னு நீங்கள் திருப்பி அடிச்சிடக்கூடாது. போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். பிறகு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுருவாங்க. இங்கேயும் குழந்தைங்க இல்லையா? அப்போ லௌகிக அரசாங்கமே அப்படி இருக்குதுன்னா இது எவ்வளோ உயர்ந்த கடவுளுடைய அரசாங்கம். இங்கே எப்படி ராயலாக இருக்கணும்? இங்கே குழந்தைங்க எதிரில் எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்க மனசு நோக்கிற மாதிரி. பாபா கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்கிறவர் ஒரே ஒரு பாபா தான். ஸோ ரொம்ப இனிமையான யுக்தியை பாபா சொல்லுவார் இல்லை? அதை எப்படி யுக்தியாக அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு பாபாவுக்கு தெரியும். இனிய முறையில் அறிவுரை சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டாலே நம்ம அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேச மாட்டோம். தேகாபிமானி ஆகிறதுனா இன்னொன்று பாபா சொன்னால் தான் கேட்பாங்க, அது ஒன்று இருக்குது இல்லையா? யார் சொன்னாலெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. தேகாபிமானி ஆகிறதுனால இப்போ நம்மளே பாருங்களேன், நம்ம பாபா ஞானம் எடுத்த பிறகு பாபா சொல்கிற நிறைய விஷயத்த பாபா ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்கள் சொல்லியிருப்பாங்க, நாம் அதை கண்டுக்கிட்டே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் பாபா சொல்லும்போது அப்படியே இதயத்துக்குள்ளே போய் வேலை செய்து பாருங்க. அதுதான் பாபா சொல்கிறார். பாபா கிட்ட சொல்லுங்கள், அவர் இனிய முறையில் அறிவுரை சொல்லுவார். தேக அபிமானி ஆகிறதுனால தன்னுடைய பதவியை குறைச்சிக்கிறாங்க. ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும்? எவ்வளவு முடியுமோ பாபாவை ரொம்ப அன்பாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ பாருங்கள், மற்றவங்க மனசு நோகிற மாதிரி நீ பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் பதவி குறைஞ்சிடுதுன்றார். ஏன் அப்படி நஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும்? உங்கள் பதவியை நீங்கள் குறைச்சிக்கணும். ஸோ எவ்வளோ முடியுமோ பாபாவை ரொம்ப அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நம்ம வேலையே. முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் எப்போவுமே அல்லாஹ்வை வணங்கிட்டே இருப்பாங்க அல்லது நினச்சிட்டே இருப்பாங்கன்னுவாங்க. ஸோ அவங்க சொர்க்கம்னு சொல்கிறது சங்கமயுகம் தான் இல்லையா? ஸோ 24 மணி நேரம் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நீ நினச்சிடுவியா பார்ப்போம் அப்படின்னு 5 விகாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவிலே இருக்கணும். எந்த தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே கொடுக்குறாரோ
அந்த எல்லையற்ற தந்தையை ரொம்ப அன்பாக நினைவு செய்யுங்க. தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சால் போதும், யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது இல்லையா? நம்ம தெய்வீக குணத்தை தாரணை பண்ண தான் வந்திருக்கிறோம். தேவதைகள் யாரையாவது நிந்தனை செய்வாங்களா என்ன? சில குழந்தைங்களால் நிந்தனை செய்யாமல் இருக்க முடியறதே கிடையாது. நீங்கள் பாபா கிட்ட சொல்லுங்கள், பிறகு பாபா ரொம்ப ரொம்ப அன்பாக புரிய வைப்பார். இல்லைன்னா நேரம் வீணாகிடும். நிந்தனை செய்கிறதுக்கு பதிலாக பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா ரொம்ப நன்மை ஏற்படும். யார்கிட்டையும் வாதம் விவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம அந்த மாற்றம் செய்கிறோம் இல்லையா, உள்ளுணர்வு மாற்றம் செய்கிறோம். அதுக்கு ஒரு எண்ணத்துக்கு பதிலாக இன்னொரு எண்ணம். இப்போ பாருங்கள், நிந்தனைக்கு பதில் நினைவு இல்லை, நிந்தனை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நினைவு பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். எப்படி சில சமயம் யாராவது திட்டினாங்கன்னா தேங்க்யூன்னு வாங்க. வெளிநாட்டிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ். பட் அது தேங்க்யூன்னு சொல்லும்போது திட்டுறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே நிந்தனை பண்ணுற மாதிரி எண்ணம் வரும்போது பாபாவை நினைவு பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. எப்போவுமே நினைவு பண்ணோம், அப்போ அது கண்டிப்பாக ஞாபகப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம புது உலக ராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ போதை இருக்கணும் இல்லை, ஒரு உலக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். அதாவது ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு உலகத்தையே நம்ம படைக்கிறோம். கரெக்டாக சொல்லணும், இதுதான் புது உலக படைப்புன்றது. அப்போ அதை நம்ம பண்ணுறோன்னா எவ்வளோ போதை இருக்கணும். இந்த முக்கியமானதே நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள். நினைவுன்றது பாபாவை நினைக்கிறது, சொர்க்கத்தை நினைக்கிறது, அந்த சொர்க்கத்தை நான் ஸ்தாபனை பண்ணுறதுக்கு நானும் ஒரு கருவியாக இருக்கிறேன்னு நினைக்கிறது. இந்த போதை இருக்கணும். குழந்தைங்க இல்லை, அந்த சொர்க்கத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்றது அந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் உருவாக்குற மாதிரி இருக்கணும் உங்கள் குணம். ஏலியன் சொல்கிறாங்க இல்லையா, ஏலியன்னு என்ன அர்த்தம்? நார்மலாக இருக்கிறதுலேருந்து விலகி இருக்கிறது தான். ஸோ அப்போ உங்களை பார்க்கும்போதே இவங்க ஏலியனோ, இங்கே இருக்கக்கூடிய குணமே இவங்களுக்கு இல்லையே அப்படின்னு தோணணும். குழந்தைங்க சக்கரத்தை நினைக்கிறீங்க, அது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 84 பிறவி சக்கரம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு சிருஷ்டியுடைய முதலிடை கால அளவு பற்றி தெரியும். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் ரொம்ப அன்பாக இந்த அறிமுகத்தை கொடுக்கணும் இல்லை. பாபா நம்மக்கிட்ட கொடுத்தது எல்லாமே நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். இது உலகில் ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பணம் அதிகமாக சேர்றதே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். பணக்காரர்களை கடவுள் படித்ததே ஏழைகளுக்கு உதவ தான் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையில் பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞான செல்வம் மற்றும் அழிவற்ற செல்வமாகிய சுகம், சாந்தி, தூய்மை எல்லாத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லையற்ற தந்தை நம்மளை உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிட்டு இருக்கிறார். அதுக்காகவே ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, உலக விநாசமும் எதிரில் இருக்குது. நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம் இல்லை. இங்கே அழிஞ்ச உடனே டக்குன்னு நாம் அங்கே போய் பிறவி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அழியிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்துக்கிட்டு அந்த உலகத்தை எண்ணத்தின் மூலமாகவே நம்ம படைக்கிறோம் இல்லை. அதற்குரிய குணத்தை உருவாக்க அந்த புது உலகம் ஸ்தாபனை ஆகுது, பழைய உலகம் விநாசமாகுது. பாபா குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். குழந்தை ஒவ்வொரு அடியிலும் நினைவு செய்து செய்து சுகமடை அப்படின்றார் இல்லை. இது துக்கம் நிரம்பிய உலகம், ஆனால் நீ நினைக்க நினைக்க உனக்கு சுகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ துக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் அதிகமாக இல்லை நினைக்கணும். அது துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை, சுகத்தில் மிதக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேகத்தின் அப்போ தான் உங்கள் முகத்தை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கும், அந்த தெய்வீகம் தெரியும். எல்லாம் துக்கத்தில் இருக்கும்போது. ஏன்னா துக்கத்தில் அவனுடைய அகங்காரம்லாம் ஒடிஞ்சு போய் உங்கள் முன்னாடி நிற்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. தேகத்தின் அனைத்து துக்கங்களும் நீங்கிடும், அரை கல்பத்துக்கு நீங்கிடும் பாபாவை நினைக்க நினைக்க. பாபா சுகதாமத்தை நமக்காகவே ஸ்தாபனை பண்ணுறார். இந்த மாயா ராவணன் துக்கதாமத்தை ஸ்தாபனை பண்ணுறான்.
ஸோ இதை குழந்தைங்க வரிசைக்கிரமமாக புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ ஏன் கோபப்படக்கூடாது, ஏன் துக்கம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ராவணனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க துக்கதாமத்தை இன்னும் துக்கதாமமாக மாற்றுறதுக்கு. அப்போ நீங்கள் அமைதியாக இருக்க பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க சுகதாமத்தை உருவாக்குறதுக்கு. பாபாவுக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே பாபாவுடைய அன்பு இருக்குது குழந்தைங்க மேலே. அதிலும் எந்த குழந்தைங்க காமச்சிதையில் உட்காந்து கருப்பாகிட்டாங்களோ அவங்கள மீண்டும் ஞானச்சிதையில் உட்கார வச்சு அழகாக வெள்ளையாக ஆக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்காகத்தான் நான் போக போகிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் பரந்தாமத்துலேருந்து இங்கே வரும்போது. பாபா ஞானம் நிரம்பியவர். இப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களாம். இப்போ நமக்கு ஒரு சிலர் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, குணத்தை மாற்றிக்க இவங்களாம் மாறவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிவிடுவோம். ஆனால் பாபா வரும்போது நம்ம எல்லாம் மோசமாக தான் இருந்தோம். இப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு வந்து மாற்றினார். இப்போ பாபாவுக்கு சமமாகிறதுனா நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அவங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறது அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ பாபாவோ ஞானம் நிரம்பியவர். குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் அடைகிறாங்க. இருந்தாலும் மாயா மறக்க வச்சிடுது கேட்ட ஞானத்தையும் இல்லையா. ஏன் ஞானம் ஞாபகம் இருந்தால் குஷி இருக்குமே, ஆனால் குஷியை இருக்க விட மாட்டேங்குது. ஏன்னா ஞானம் ஞாபகம் வச்சுருந்தா தானே குஷி இருக்கும். மறக்க வச்சிடுறேன்ட்டு மாயா மறக்க வச்சிடுது. எப்படி? மற்ற விஷயங்களை உங்களுடைய கவனத்தை திருப்பி. ஸோ காலைல முரளி படிச்சுட்டு சாயங்காலம் பார்த்திங்கன்னா எல்லாம் மறந்து போயிடும். ஏன்? மற்ற விஷயங்களை புத்தி போயிடுச்சு. ஸோ அதனால தான் அம்மா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு பாயிண்ட்டாக எடுத்து தாரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மாயாவுடைய பவர் தெரியுது அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கோ நாளுக்கு நாள் குஷியின் அளவு அதிகரிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஞானத்தை நினைவு பண்ணிக்கிட்டே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சத்தியுகத்தில் குஷியோடைய அளவு அதிகமாக இருந்தது. ஆனால் சங்கமிகம் சத்தியுகத்தை விட உயர்ந்ததுன்னா அதை விட குஷியின் அளவை நீங்கள் அதிகரிக்கணும். இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஸோ அதனால் மறுபடியும் நினைவு யாத்திரையின் மூலமாக அந்த குஷியை நீங்கள் அதிகரிக்க செய்யணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். வெற்றி தோல்வி ஏற்பட்டு பிறகு வரிசைக்கிரமமான முயற்சியின்படி முந்தைய கல்பம் மாதிரியே உங்களுடைய பதவி அடைவீங்க இல்லையா. தோல்வி அடைகிறத குறைச்சிட்டு வெற்றி அடைகிறத அதிகரிச்சுக்கிட்டே வரணும். ஒரு டைமுக்கு அப்புறம் தோல்வி ஃபுல்லாக கட் ஆகிடும். வெறும் வெற்றி மேலே வெற்றி தான். அதை வச்சு தான் உங்கள் பதவி. மற்றபடி ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்கிற மாதிரி இந்த நிலையை அடையிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். யார் கல்பமாக தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களே தான் இப்போவும் தேர்ச்சி அடைவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சால் சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி நான் ஜெயிச்சிருக்கிறேன்றது கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் தோற்றிங்கன்னா துக்கம் கொடுக்கும். ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் தோற்றுருக்கிறேன்றது இன்னும் துக்கத்தை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிறதும் அல்லது துக்கத்தை அதிகப்படுத்துகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. குழந்தைங்களுடைய மனநிலையை பாப்தாதா சாட்சியாக பார்க்குறார். சாட்சியாக விலகி இருந்து பார்க்குறார். மேலும் புரிய வைக்கவும் செய்கிறார். வெளியில் சென்டரில் இந்த அளவுக்கு குழந்தைங்க புத்துணர்வோடு இருக்கிறது கிடையாது இல்லையா. பாபாவை நேரடியாக பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும். சென்டரை விட்டு வெளி உலக சூழ்நிலைக்கு போயிடுறீங்க. அதனால தான் இங்கே புத்துணர்வு அடைகிறதுக்கு வரீங்க. ஏன் இங்கே 4-5 நாள் இருக்கிறாங்க இல்லையா. அந்த வெளி உலக சூழ்நிலையில் இருந்தாலும் விலகி இருக்கும்போது அந்த உண்மையான குணத்தில் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். பாபாவுடைய நினைவில் இருந்தால் இல்லையா. அப்போல்லாம் கம்மியாக இருந்தாங்க. இப்போல்லாம் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வருது. ஸோ ஒன்றா கும்பலாக வேறு போவாங்க. அங்கேயே சமஸ்காரம் முதல்ல வந்துச்சுன்னா அப்புறம் எங்கே புத்துணர்வு அடைகிறது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது தான் பிரச்சனையாகவே ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக விலகிடுங்க, சாட்சியாக இருங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நமக்கு யோகா வராது. அதை புரிஞ்சுக்கணும்.
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பு நினைவு கொடுங்க பாபா. சரி, அதாவது பாபா சொல்கிறார், பாபா லெட்டர் எழுதுகிறார், பிராமண பரிவாரம் எல்லோருக்கும் என் அன்பு நினைவு கொடுங்க, அல்லது உங்கள் குடும்பம் லௌகிக குடும்பம் அன்பு நினைவு கொடுங்கன்னு எழுதுகிறார். ஸோ இது பாபா சொல்கிறது ஆக்சுவலாக லௌகிக தந்தையை சொல்கிறார். இல்லை, லௌகிக தந்தை அப்படி தானே எழுதுவார். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா. அது எல்லைக்குட்பட்ட தந்தை. நம்ம பாபா எல்லையற்ற தந்தை. பாபா மற்றும் தாதா 2 பேருக்குமே குழந்தைங்க மேலே அளவற்ற அன்பு இருக்குது. அதனால தான் இனிமையிலும் இனிமையான பாபான்னு 2 பேருக்குமே சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் 2 பேரும் சேர்ந்து அன்பாக சேவை செய்கிறாங்க இல்லையா. சிவன் கோயில், அம்மன் இல்லாத சிவன் கோயில் பார்த்துருக்குறீங்களா? எப்போவுமே இருக்கும் இல்லையா. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அம்மனுக்குன்னு தனி பிரகாரம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அலங்காரம்லாம். ஸோ பாபா கூடவே இணைஞ்சிருக்கிறதுனால, குறிப்பாக பிரம்மா பாபா இல்லையா, அது மெயினாக பிரம்மா பாபாவோடைய நினைவு, எல்லாரோடைய நினைவு தான் மெயின் பிரம்மா பாபா நினைவு. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலாக அன்பாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே கருணை ஏற்படுது. படிக்கலை அல்லது நடத்தை நல்லா இல்லை, ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா அவங்க மேலே பாப்தாதாவுக்கு கருணை வருது, கோபம் வர்றது கிடையாது. ஐயோ இவங்க குறைஞ்ச பதவி அடைவாங்களே, நடத்தையை மாற்றிக்கலையே அப்படின்னு கருணை வருது. ஆனால் பாபாவும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பாபா விலகி இருந்து சொல்ல தான் செய்ய முடியும். நாம் தான் அதை காது கொடுத்து கேட்கணும். அது காது கொடுத்து கேட்குறதுக்கும் ஆத்மா கொஞ்சமாவது தூய்மையாக இருக்கணும். ஸோ நீங்கள் சென்டரில் இருக்கிறதுக்கும் மதுபனில் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுக்காக எல்லோரும் மதுபனில் இருந்துட முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ எல்லோரும் நிரந்தரமாக தங்கிட முடியாது. பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறோம். அதற்கான ஏற்பாடு நிறைய பில்டிங்களும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அபு தான் மிக உயர்ந்த தீர்த்தஸ்தானம். நான் இங்கே தான் இந்த சிருஷ்டியை பஞ்ச தத்துவங்களை தூய்மையாக்குறேன்னு பாபா சொல்கிறார். அதனால தான் இல்லையா, இந்த உலகத்தையே சொர்க்கமாக்கக்கூடிய காரியம் நடந்தது அந்த மதுபன். அப்போ உண்மையிலே அந்த மூலஸ்தானம், கருவறை, இதெல்லாமே அந்த மதுபனை தான் சொல்ல முடியும். அங்கேருந்து தான் புது சிருஷ்டி படைக்கப்படுது இல்லையா. தாயின் கருவில் குழந்தை சிருஷ்டிக்கப்படுற மாதிரி ஒட்டுமொத்த உலக சிருஷ்டியும் எங்கே நடக்குதுன்னா மதுபனில் நடக்குது இல்லையா. அஞ்ஞானிகள் கேட்பாங்க, கடவுள் உலகத்தை படித்தார்னா எங்கேருந்து படித்தார்? மதுபனில் இருந்து படித்தார். பாருங்கள், பாபா எவ்வளவு சேவை செய்கிறார். ஒரே ஒரு தந்தை தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அதுவும் பல முறை கொடுத்துருக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை சத்கதி கொடுக்கிறார். இதெல்லாம் பாபா குழந்தைங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறந்துடுறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், மாயா மிகவும் பலம் வாய்ந்தது, மறக்க வைக்கிது. நம்ம என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோன்றதே மறக்க வச்சிடுது. ஆக்சுவலாக ஹனுமானுடைய கதையில் யாரோ ஒரு பெண், மாயாவோ ஏதோ ஒரு பேரில் இருக்கும், அந்த பொண்ணு வருவா, ஒவ்வொரு நாடாக பிடிச்சிக்கிட்டே வருவா. அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய அப்பா இருக்கக்கூடிய ஊருக்கும் வருவா. எதிர்த்து சண்டை போட போவாங்க. அதோடைய நிழல் பற்றும், சாயாவோ ஏதோ பேருன்னு நினைக்கிறேன். அது நிழல் பட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடிமையாகி அதை யார் எதிர்த்து சண்டை போடுறாங்களோ அவங்க கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. பாபா குழந்தைய தான் குறிக்குது இல்லையா. நம்ம மாயா கூட சண்டை போடணுன்றதை மறந்துட்டு மாயாவை எதிர்த்து சண்டை போட மற்ற பாபா குழந்தைங்களோட சண்டை போட்டுட்ருக்குறோம். எவ்வளோ சூப்பராக இது பக்தி மார்க்கத்தில் வெளிப்பட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா சும்மாவா அரை கல்பம் மாயை நம்மளை ராஜ்யம் பண்ணியிருக்குது இல்லையா. அதனால் மாயை டக்குன்னு வீழ்த்திடுது. பிறகு பாபா தூக்கி நிறுத்துறார்.
ஆனால் எப்போ நிறுத்த முடியும்? நீங்கள் முரளி படித்தாதான். முரளியில் தானே எச்சரிக்கை கொடுப்பார். அதையே படிக்கலைன்னா, அதனால தான் பாபா சார் முரளி படிக்காமல் மாயாவை வெல்லவே முடியாது. கஷ்டம் இல்லை, முடியவே முடியாது. இல்லை, எதுக்காக நினைக்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. முதல்ல நினைக்கவே மாட்டீங்க. நினைக்கணுன்றதே எச்சரிக்கை கொடுக்க தானே வரும். பாபா நாங்கள் விழுந்துட்டோம் பாபா அப்படின்னு நிறைய பேர் பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா சார் சரி குழந்தை பரவாயில்ல, மறுபடியும் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுல எச்சரிக்கையாரு. இருந்தாலும் மீண்டும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழும்போது மறுபடியும் ஏந்திரிக்கிறதே விட்டுடுறாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ மிக பலமான அடி விழுந்துடுது. எல்லாருக்கும் அடி விழதான் செய்யுது. எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்பில் இருக்குது இல்லையா? அந்த முரளி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதும் இல்லையா? மார்கண்டியன் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிப்பான் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். மரணத்தின் பொழுது அது பாபாவை பிடிக்கிறது, பாபாவுடைய நினைவு. அதே மாதிரி பார்வதி தேவி ஒரு தடவை கைலாயத்தை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ சிவன் சொல்கிறார், இது உன்னுடைய யாத்திரை, நீ தான் தனியாக பண்ணணும். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வருது, குழப்பம் வருதுன்னா இதை பார், உனக்கு தெளிவு கிடைக்கும்னு அந்த சிவன் கோயிலில் ஒரு வில்வ இலை அதை கொடுப்பார். அதை இப்படி கையில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த வில்வ இலைன்றது ஞானம் இல்லையா? அதுதான் சொல்கிறார். இங்கே எல்லாமே படிப்பின் ஆதாரத்தில் இருக்குது. மாயையை வீழ்த்துறது. ஒழுங்காக படிக்கலைன்னா மாயை உங்களை வீழ்த்திடும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நீங்கள் மாயைக்கிட்ட விழுந்துட்டு முரளி படிச்சிங்கன்னா அப்போ தான் அது ஒரு ஆழமே புரியும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணுறாங்க, மாயைக்கில் விழுந்தால் முரளி படிக்கிறதே விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி ஏந்திரிக்க முடியும்? ஸோ இந்த படிப்பில் யோகாவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகா தனி, படிப்பு தனி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தனித்தனி பாடம், சப்ஜெக்டு, மார்க் அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த யோகாவே படிப்பை வச்சு தான் வருது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ தான் யோகா பக்காவாகும். அப்போ தான் நீங்கள் பாபாவை எதுக்காக நினைக்கிறீங்க, அந்த அன்பு வரும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டோட பாபாவை நினைக்கணும். ரொம்ப முக்கியம். படிப்பில் யோகாவும் இருக்குது. இன்னார் எனக்கு இதை கற்பித்து கொண்டிருக்கிறார் ஞாபகம் இருக்குதுல்ல? இதை சொன்னது யார், பாபான்றதும் ஞாபகம் வருதில்ல? பாபா சொன்ன பாயிண்ட் வரும்போது அப்போ அதில் யோகாவும் ஒளிஞ்சு இருக்குது. நமக்கு பாபா கற்றுக் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே அதாவது மதுபனில் நீங்கள் மிகுந்த புத்துணர்வு அடைகிறீங்க. யார் நம்மளை நிந்தனை செய்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. சூப்பரான பாயிண்ட் இது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் இருப்பார். அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா, அந்த மூலவருக்கு அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் இருப்பாங்க, வேலைக்காரங்க. இந்த வேலைக்காரங்க கொடுத்த டார்ச்சரில் தான் அவர் மூலஸ்தானத்தில் உட்கார்ற அளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்டார். அதனால தான் நிந்தனை செய்கிறவங்க உங்களுக்கு நண்பன். ஏன்னா இவங்க இல்லாட்டின்னா அந்த நம்மளுடைய நிலைமை தெரியாது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அவங்க கொடுக்க அடி கொடுக்க தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி நல்ல யோகா பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். இல்லாட்டினா முடியாது. ஸோ அது நீங்கள் தான் யுக்தி பார்த்துக்கணும். அதுக்கு தான் எல்லோரும் தூங்குகிற நேரம் எழுந்திரிச்சு யோகா பண்ண சொல்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், எனக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக நிந்தனை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிந்தனை செய்கிறவங்களுக்கு நான் நண்பனாக ஆகிறேன். எவ்வளோ நிந்தனை செய்கிறாங்க, அதில் அதிகமாக நிந்தனை செஞ்சதே பாபா குழந்தைங்க தான் சொல்கிறார். ஏன்னா பாபா எல்லாரையும் என்னுடைய குழந்தையாக தான் நான் நினைக்கிறேன்றார். இவங்க மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. அதனால் நிந்திக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி முரளியை பயங்கரமாக பக்குவப்படுத்துகிறார் இல்லையா? தெய்வீக குணத்தை நல்லா தாரணை பண்ண வைக்கிறார். ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். டக்குன்னு எல்லாருக்குள்ளேயும் பேய் வந்துடும். அது நம்மளையும் பேய் ஆக்கிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விதவிதமான மனநிலையுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனநிலையோடு இருக்கிறாங்க. எல்லோரும் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட உடனே முயற்சி செஞ்சு தவறற்றவராக ஆகிடணும் அப்படின்னு அர்த்தம். அந்த தப்பு செய்கிற குணத்தை மாற்றிக்கணும். மாயை எல்லோரையும் தவறு செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது குத்துச்சண்டை, பாக்ஸிங் இல்லையா? எதிரி வேலை அடிக்கிறது தானே. சில நேரத்தில் மாயை எப்படி அடிக்குதுன்னா ஒரே பஞ்சில் நாக் அவுட் ஆக்கிடுது, கீழே சுருண்டு விழுந்துடுறாங்க பேச்சு மூச்சு இல்லாமல். ஸோ அதுக்கு தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். இந்த மாதிரி தோல்வி அடைகிறவங்களுடைய வருமானம் முடிஞ்சிடும். 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். பயங்கரமான அசுரகுணத்தோடு தான் நம்ம வந்திருப்போம் பாபா குழந்தையா. அந்த அசுரகுணத்தை தூண்டுற மாதிரி, அது அஞ்ஞானத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. மெயினாக காமம் அல்லது கோபத்தில் பயங்கரமாக வந்தாலுமே விழுந்துருவாங்க. பாபா இந்த மாதிரி தப்பு மீண்டும் நடக்காது பாபா, ஒருபொழுதும் மன்னிச்சிடுங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா எப்படி மன்னிப்பார்? முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். மாயை ரொம்ப ப்ராப்ளமானது. ஆக்சுவலாக ஒரு நியூஸ் சேனலில் காட்டினாங்க. அமெரிக்காவில் ஒரு சகோதரி, இந்தியாவை சார்ந்தவர்கள், ஏதோ பொருள் திருடி இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்கள பிடிச்சிட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருது. அந்த பொண்ணு அழுவுது, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, எனக்கு மறந்துட்டேன், நான் இப்போ பில் பே பண்ணிட்டேன்ட்டு அழுவுது அந்த பொண்ணு. சாரி மேடம், திரும்புங்க, கையை பின்னாடி கட்டுங்க, இல்லாட்டினா இதை இன்னும் ஒர்ஸ் ஆகும் அப்படின்றாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, சாரின்ட்டு. ஸோ அப்போ தர்மராஜ் உடைய தண்டனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுவே தர்மராஜ் தண்டனை தான் இல்லையா? ஸோ பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் பயங்கர தண்டனை கிடைக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ மாயை ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு பாபாவுக்கும் தெரியும். பலரை தோல்வி அடைய வைக்கும். ஒரு விதத்தில் மாயை இருக்கிறனால தான் வரிசைக்கிரமம் ஏற்படுது. வரிசைக்கிரமான பதவியும் அங்கே இருக்குது. எல்லோரும் ராஜாவானாலும் எப்படி நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ராஜாவாயிடணுன்றதில் கவனம் இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை என்ன? இது தப்பு இருக்குது, இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லி தவறற்றவராக ஆக்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய கடமை. அதை தான் பாபா பண்ணுறார். ஸோ யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாயிடும் இல்லையா? அந்த தப்பு பண்ணுற வரைக்கும் தான் முதல்ல பயம் இருக்கும். நிறைய படத்தில் கூட அந்த டைலாக் வரும். அதை கொலை பண்ணுறத கூட சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமே தெரியல. அது மாதிரி அது பழக்கமாகிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால தான் சின்ன தப்பு கூட பண்ணாதீங்கன்றார். ஏன்னா நல்ல குணங்களுக்குத்தான் மகிமை பாடுறாங்க, கெட்ட குணத்துக்காக மகிமை பாடுறாங்க. அழிவற்ற வைத்தியரோ ஒரே ஒரு தந்தை தான். அவர் தான் இந்த கெட்ட குணங்கள் நீங்கிறதுக்கான வைத்தியம் செய்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கிறீங்க? யார்கிட்டையாவது கோபத்துடைய அம்சம் இருந்தால் கூட அவங்க நிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சுன்னா அவங்கள பற்றி கேட்டாலே நிந்தனை தான் வந்துக்கிட்டே இருக்கும். நிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அதனால் ஏதோ தப்பு பண்ணுறாங்க. அவங்க மேலே கோபம் வச்சுட்டு நீங்கள் நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அவங்களையும் மயக்கம் தெளிய வச்சு விழிப்படைய வைக்கிறது பாபாவுடைய காரியம். நீங்கள் அவங்கள விழிப்படைய செய்கிறவங்க கிடையாது. நீங்கள் கோபப்படுறதுனால அவங்க மாறிட போகிறது கிடையாது. ஸோ சிலர்கிட்ட கோபம்ன்ற பூதம் இருக்குது. அதனால் யாரையாவது நிந்தனை செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதன் மூலமாக யாரையும் உங்களால் சீர்திருத்த முடியாது இல்லையா? நீங்கள் கோபமாக சொல்கிறதுனால ஒருத்தர் தன்னுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க, இன்னும் அதிகமாக தான் கெட்டு போவாங்க. ஸோ அதுக்கு அது மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான். அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டில் இருந்தாங்க. சித்தப்பா வீட்டில் வளர்ந்தோம்.
அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க பெரிய ரவுடி பசங்களாகிட்டாங்க அந்த பசங்க. அப்படி ஆனது காரணமே சித்தப்பா தான்றார். ஏன்னா அவங்க கொடுக்குற டார்ச்சர் அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ரவுடிசத்தின் பக்கம் புத்தி ஏற்றுட்டு போயிடுச்சு. ஸோ அதான் பாபா சொல்கிறார். அப்போ இன்னும் சீர்கெட்டு போயிடுவாங்க, உப்பு நீராக ஆகிடுவாங்க இல்லையா? இப்போ இந்த சினிமாவில் பார்க்குறாங்க, ஒரு லவ்வர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது இவங்களுக்கு பொறாமை வருது. இது பார்த்தா எல்லாருக்கும் புரியுது, ஏன்னா அவங்களுக்குள்ளே அது இருக்குது, கலியுகத்துடைய குணம். ஆனால் பாபா சொல்கிற விஷயம் வந்து சத்தியுகத்துடைய குணம். டக்குன்னு நமக்கு புரியாது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி 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 உங்களுடைய குணமாக்கணும். இதுதான் நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களை சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிட்றாரு திருதராஷ்டிரன். வேணும் தான் கூப்பிட்றாருன்னு தெரியும், ஆனாலும் போவாங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக போகிறாங்க அப்படின்னு தோணும் எல்லாருக்குமே. ஏன்னா இது நம்மளுடைய மனநிலை கிடையாது இல்லையா? அது சத்தியுகத்துடைய மனநிலை, அந்த கள்ளங்கப்படமற்ற மனநிலை, அந்த நிலையை உருவாக்குறாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். திட்டுறதுனால மாற மாட்டாங்க, இன்னும் உப்பு நீராக தான் ஆகிடுவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் மாற்றுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அதனால் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு மற்றவங்களை நிந்தனை செய்கிறது மிகப்பெரிய தப்புன்றார். ஏன்னா எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு தவறு இருக்கத்தானே செய்யுது, யாருமே சம்பூர்ணம் ஆகலையே. சிலர்கிட்ட ஒரு அவகுணம் இருக்கும், மற்றவர்கள்கிட்ட வேறு சில அவகுணம் இருக்கும். ஸோ அனைத்து அவகுணத்தையும் நீக்கிற கான்ட்ராக்டு பாபா எடுத்திருக்கிறார், குழந்தைங்க கிடையாது. குழந்தைங்க அதுதான் நம்ம பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. பாபா கையை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாபா மாற்றுவார். குழந்தைங்களுடைய குறைகளை பாபா கேட்கும் பொழுது அதை நீக்கிறதுக்காக அன்பாக போதனை கொடுப்பார். அப்போ பாருங்களா, குழந்தைங்களால் அது முடியாதுன்னு பாபாவுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா அந்த கலியுகத்து சமஸ்காரம், அதை டக்குன்னு அசுரகுணம் தான் வெளிப்படும். ஸோ அதனால் குறைகளை நீக்கிறதுக்கு பாபா தான் கரெக்டான ஆள், அன்பாக போதனை கொடுப்பார். இதுவரைக்கு யாருமே சம்பூர்ணம் ஆகலை, எல்லோருமே ஸ்ரீமத் மூலமாக விழிப்படைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் சம்பூர்ணம் ஆகிடுவீங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எப்போவுமே ஒரே சீராக இருக்கிறது பாபா மட்டும்தான். ஸோ அதனால் அவர் தான் கரெக்டாக கொடுக்க முடியும் போதனைகளை, அன்பாக கொடுப்பார், கொடுத்துட்டு இருக்கிறார். அதுதான் நமக்கு முரளி படிக்கும்போதெல்லாம் அப்படியே எப்படி இருக்குது இல்லையா? முரளி படிச்சுட்டு வரும்போது அந்த ஸ்தூலமாக சொல்லணும்னா குளிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மனசு ஃப்ரெஷ் ஆகிறது. ஸோ கல்வி கொடுக்கறது அப்பாவுடைய கடமை. பிறகு அதன்படி நடக்கிறதும் நடக்காததும் அவங்கவுங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குது. பதவி எவ்வளோ குறைஞ்சிடுது, ஸ்ரீமத் படி நடக்காததுனாலையும் அல்லது ஏதாவது தப்பு பண்ணுறதுனாலையும் பதவி குறைஞ்சிடுது. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பயங்கரமான தண்டனை. பிறகு நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? மீண்டும் பழைய நிலையை அடையிறதுக்கு பயங்கர முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஸ்ரீமத்தையும் மீறுவதன் மூலமாக ரொம்ப கீழே போயிடுறோம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் பரமபத விளையாட்டோடு ஒப்பிடுறாங்க இல்லையா? அந்த பாம்பு கொத்தினோன்னே சல்லுன்னு கீழே இட்டாந்து விட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏணியில் ஏறுவாங்க, கடைசியில் இது சல்லுன்னு கீழே எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்டையாவது அவகுணம் இருந்துச்சுன்னா அதை பாபா கிட்ட தான் சொல்லணுமே தவிர மற்றவங்க கிட்ட சொல்கிறது தேக அபிமானம். இவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குது, அவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குன்னு மற்றவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறதோ அல்லது சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டே சொல்கிறதோ கூட தேக அபிமானம் தான். ஸோ அப்போ பாபாவை நினைக்காததுனால தேக அபிமானம். அதனால் தான் பண்ணுறது தப்புன்னே தெரியல. கலப்படமற்றவராக ஆகணும் அப்படின்னு அர்த்தம். பாபாவுடைய வழிப்படி மட்டும் நடக்கிறவங்களா இருக்கணும், மன வழிப்படி நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா மட்டும்தான் உங்களுடைய உலகமாகவே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட தான் சொல்லுவீங்க. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே மாறிடுவாங்க. ஏன்னா எல்லோரையும் திருத்துபவர் ஒரு பாபா தான். ஸோ மற்றவங்க எல்லாருமே சீர்திருத்தம் அடையாமல் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இன்னொருத்தரை சீர்திருத்த முடியும்? இல்லை, எல்லாருமே புதகுழியில் சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்? வெளியில் இருக்கிறவங்க தானே காப்பாற்ற முடியும். அப்படி வெளியில் இருக்கிறவர் பாபா தான். ஆனாலும்
மாயை உங்களுடைய முகத்தை திருப்பிடுது. பாபா தன் பக்கம் முகத்தை திருப்பி வைக்கிறாரு, சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை திருப்பி வைக்கிறாரு. ஆனால் மாயா என்ன பண்ணிடுது, தன் பக்கம் முகத்தை திருப்பி நரகத்தின் பக்கமே உங்களை திருப்பி விட்டுடுது. ஸோ இப்படி அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிற மனிதனை எழுப்பி தேவதை ஆக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார். மற்றபடி மற்றவங்க கிட்ட ஒருத்தர் பண்ண தப்பு சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறது நியமத்துக்கு புறம்பான விஷயம். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா தீர்மானம் செய்யக்கூடியவர் அவரு தானே. ஸோ காரியங்களுடைய பலனை கூட சிவபாபா தான் கொடுக்கிறார். அதனால் நீங்கள் பாபாவுக்கும் உங்களுக்கும் தான் கணக்கு, எந்த மனிதர்களுக்கும் உங்களுக்கும் கணக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு குறை இருந்தால் நம்மக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஸோ அது அஞ்ஞானத்தில் கூட முதல்ல முதுக பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடகம் அப்படின்னு சொன்னால் கூட யாருடைய பேரையாவது பயன்படுத்த வேண்டி இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நம்ம செய்கிற காரியத்துக்கான பலனை கொடுக்கறது நாடகமாக பாபாவா? பட் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கறது பாபா இல்லையா? ஆனால் இதற்கான பலனை கொடுக்கறது நாடகமாக பாபாவா? ஸோ பாபா சொல்கிறார் நாடகம்தான், இருந்தாலும் யாருடைய பேரையாவது சொல்ல வேண்டி இருக்குது இல்லையா? ஸோ இதனால தான் பக்தி மார்க்கத்தில் எல்லாத்தையுமே கடவுள் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதேமாரி பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனையும் கடவுள் கொடுக்குறார். ஆனால் இது எல்லாமே நாடகம் தான் பண்ணுது. பாபா உயர்ந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகளாக ஆகுறீங்க. ஸோ எத்தனை விருந்தினர்கள் வராங்க, யாருக்கிட்ட அதிக விருந்தினர்கள் வராங்களோ அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. எல்லோருமே குழந்தைகளாக விருந்தினர்களாக இருக்கிறீங்க. நான் குழந்தைங்களை இவங்கள மாதிரி, அதாவது லக்ஷ்மி நாராயணன் மாதிரி சர்வ குணங்கள் நிரம்பியவர்களாக சம்பன்னமானவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா டீச்சராக வராரு இல்லையா? டீச்சருடைய வேலையே அவருக்கு சமமாக மற்றவங்களையும் மாற்றுறது தான். ஸோ குழந்தைகளை அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக பாபா மாற்றுறார். ஸோ அப்படி நம்மளை நாராயணன் மாதிரி தேவதையாக ஆக்கிற ஒப்பந்தத்தை பாபா எடுத்திருக்கிறார் நாடகப்படி. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைங்களும் ஒருபொழுதும் முரளியை தவற விடக்கூடாது, அதுலேயும் கவனம் கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாபா சொல்லியிருப்பார். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது, டக்குன்னு அதை விட்டுடணும் அப்படிங்கிறார். ஒன்று. இன்னொன்று, மற்றவர்களும் ஒரு தடவை அவங்க தப்பு பண்ணியிருந்தால் மீண்டும் மீண்டும் அதை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் பாபா குழந்தை எப்போ வேணாலும் மாறிடுவாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இது எல்லாமே எப்போ சாத்தியம்? ஒருபோதும் முரளி தவற விடாமல் இருந்தால்தான் சாத்தியம் இல்லையா? முரளி மாற்றும் நம்மளை. முரளிக்கும் மகிமை இருக்குது இல்லையா? முரளிக்கு தான் மகிமை இல்லையா? பாபாவுடைய மகிமை எல்லாம் முரளிக்கும் இருக்குது. ஒரு முரளி தவற விட்டாலும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்ட மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார் இல்லை? ஆப்சண்ட் ஆகிட்டீங்க. அப்போ ஆப்சண்ட் ஆனால் மார்க் குறையுது. இது எல்லையற்ற தந்தையுடைய ஸ்கூல். இங்கே ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது, முரளி மிஸ் பண்ணக்கூடாது. கடவுளே ஞானம் கொடுக்குறாருன்னு உலகத்தினர் யாருக்குமே தெரியாது இல்லையா? அங்கே ஞான சம்பந்தருக்கு தேவி பால் கொடுத்துட்டாங்கன்னு அப்படி மகிமை பாடிட்டுருக்காங்க. இங்கே உண்மையில் கடவுளே ஞான பால் கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியல. அது தெரிஞ்சும் தவற விடலாமா? சொர்க்கத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சு அதை மிஸ் பண்ணலாமா? இந்த படிப்பு மிக மிக அளவற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடியது. பல ஜென்மத்துக்கு கூடவே வருது. ஆக்சுவலாக முழு கல்பத்துக்குமே வருது. ஸோ பல ஜென்மங்களுக்கு இந்த படிப்புடைய பலன் கிடைக்கிது. ஸோ உங்களுடைய படிப்புக்கும் விநாசத்துக்கும் தொடர்பு இருக்குது. எப்போ உங்கள் படிப்பு முழுமையடையுதோ அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும்.
இல்லை படிப்பு படிக்க 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 அந்த யுத்தத்தின் நேரம் நெருங்கிட்டே வருது. அதான் பாபா சமயம் நெருங்குது, சமயம் வந்துட்டு இருக்குது தீவிர வேகத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்குள்ளே அந்த படிப்பை தாரணை பண்ணணும். படித்து படித்து பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சு நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்துடுறீங்க. தேர்வு வரும்பொழுது யுத்தம் ஏற்பட்டுடும் இல்லையா? அந்த யுத்தத்தின் பொழுது தான் தேர்வு நமக்கு. அந்த யுத்தத்தின் பொழுது நீங்கள் சிரித்த முகம் மாறாமல் இருக்கிறத பார்த்து தான் கடவுளுடைய குழந்தைங்கன்னு உணர்வாங்க. உங்களுடைய படிப்பு முடிவு ஆக்சுவலாக பார்க்கலாம், இதோடைய நினைவு கிறிஸ்தவர்கள் அந்த கன்னிகாஸ்திரிகளும் யுத்தம் நடக்கிற இடத்துல போய் சேவை செய்வாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க மதம் மாறுறதுக்கு. ஏன்னா அதுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும் இல்லையா? உங்களுடைய படிப்பு முடியும் பொழுது யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். புது உலகத்துக்கான முற்றிலும் புதிய ஞானம் இது. அதனால தான் மனிதர்களுக்கு புரியலை, பாவம் குழப்பம் அடைகிறாங்க. இது எங்கே இருக்குது, எந்த வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, எந்த கடவுள் காமம் தப்புன்னு சொன்னார், எந்த கடவுள் கரிமீன் தப்புன்னு சொன்னார், அப்படி இப்படின்னு கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, இது புது உலகத்தோடைய பழக்கத்தை போதிக்கிற ஞானம். அதனால் மனிதர்களுக்கு புரியல. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களுடைய அவகுணத்தை பார்க்காதீங்க, அவங்கள நிந்தனை பண்ணாதீங்க, இகழ்ந்து பேசாதீங்க. ஏன்னா எங்கேயுமே பிறருடைய அவகுணத்தை யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது, பாபா கிட்ட தான் சொல்லணும். உங்களுடைய இனிமைத்தன்மை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நிந்தனை பண்ணுறதுன்றது அசுர குணம். கோபத்தில் யாரையும் எதிர்க்கக்கூடாது. எல்லோரையும் சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அதனால் அந்த ஒரே ஒரு தந்தை கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லணும். அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஒரு பொழுதும் முரளியை தவற விடக்கூடாது. அப்புறங்களா, அவருடைய நினைவில் மட்டுமே இருந்தீங்கன்னா அவர்கிட்ட தான் பேசுவீங்க. இப்போ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறீங்கனாலே அவருடைய நினைவில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். மற்றவங்கக்கிட்ட பாபாவை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் பேசணும். நடத்தையின் மூலமாக எப்படி வேணாலும். வரதானம். சதா துணையின் ஸ்மிருதியை, அதாவது நினைவை, சாட்சி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சிவமய சக்தி ஸ்வரூபம் இணைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி ஆத்மாவும் உடம்பும் எப்பவும் இணைஞ்சே இருக்குதோ, எதுவரை இந்த சிருஷ்டியில் ஒருத்தருடைய நடிப்பு இருக்குதோ அதுவரை ஆத்மா உடம்புல தான் இருக்கும் இல்லையா? தனியாக ஆகாது, தனியாக நடிக்க முடியாது. அதே மாதிரி தான் சிவன் சக்தி இருவருக்குமான ஆழமான சம்பந்தம் இருக்குது. அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கணும். உடலும் உயிரும் பிரியாத மாதிரி நீங்களும் பாபாவும் பிரியக்கூடாதுன்றார். பாபா கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் நம்ம மனித காதலர்களுக்கு கவிதை எழுதியிருப்போம் இப்படி இல்லையா? உடலும் உயிருமாக இருக்கிறோம் அப்படி நம்ம கடவுள்கிட்ட இருக்கணும். யார் எப்பவுமே சிவமயமாக சிவசக்தி ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஈடுபாட்டில் மாயா தடை ஏற்படுத்தவே முடியாது இல்லையா? பாபாவில் தன்னை முற்றிலும் மறந்து இருக்கிறவங்க கிட்ட அந்த மாயை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மாயைக்கு புத்தி ஃப்ரீயாக இருந்தால் தான் வரும். நீங்கள் புத்தியை பாபாவோடு இணைச்சிட்டிங்க, எப்படி மாயா வரும்? புத்தி வழியாக தானே வரணும். அவங்க அந்த மாதிரி பாபாவோட எப்பவும் இணைஞ்சே இருக்கிறவங்க எப்போவுமே பாபாவுடைய துணையின் அனுபவத்தையும் எப்போவுமே எல்லாத்துலேருந்தும் விலகி சாட்சியாக இருந்து பார்க்குற அனுபவத்தையும் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் நேற்று பாபா சொன்ன மாதிரி சாக்காரத்தில் யாரோ நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகுன்றார். தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது பாபா நினைவில் இருந்தால். ஸோ அதுக்கு பாபாவை தவிர வேறு யாருமே உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது.
நானும் பாபா, மூணாவது யாரும் இல்லை. இல்லை, ஜானகிதாதி அடிக்கடி இதை சொல்லுவாங்க. ஸோ அது அவ்வளோ முக்கியமானது. ஸ்லோகன்: தடையற்ற மற்றும் ஏக்கரஸ்திதியின் அனுபவம் ஆகணும் அப்படின்னா ஏகாகிரதாவின் அபியாசம் செய்யுங்கள். ஸோ ஏக்கரஸ்திதினா ஒரே சீரான மனநிலை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏகாகிரதா அபியாசம் பண்ணுங்கள். ஏகாகிரம்னா கான்சன்ட்ரேஷன். இல்லை, ஒரு பாபாவோட மட்டும் புத்தி இணையிற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா மனம் ஒரே சீரான நிலையில் இருக்கும். என்ன நடந்தாலும் புத்தி பாபா மட்டும்தான் நினைக்கிதுன்னா என்ன பண்ண முடியும்? மாயாவால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ண தான் சுகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றார். மெயினாக இன்றைக்கி அதை தான் சொன்னார் இல்லை? சத்தியுகத்தில் சுகம் அளவற்ற அனுபவமாகும் உங்களுக்கு. இப்போ அதை பண்ணுங்கள், பாபாவை நினச்சி. ஏன்னா பாபாவை நினச்சி தான் அந்த சுகத்தை நாம் ஏற்றுறோம். ஸோ சுகத்திற்கேற்ற அந்த மனநிலைக்கு ஏற்ப உலகம் அமையுது. இப்போ அந்த மனநிலையை உருவாக்குங்கன்றார். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்போ தன்னை நான் டீச்சர், நான் ஒரு சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அமிர்த வேலையிலிருந்து இந்த பயிற்சி பண்ணுங்கன்றார். என்ன பயிற்சின்னா, நான் மிக உயர்ந்த ஆத்மா, மேலிருந்து இங்கே வந்திருக்கிறேன், அவதரிச்சிருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? இந்த பழைய உலகத்துக்கு, இந்த பழைய உடம்பில் சேவைக்காக வந்திருக்கிறேன். ஆனால் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? மேலிருந்து வந்திருக்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மேலிருந்து வந்திருக்கிறேன்னா அங்கத்து குணம் தான் இருக்கணுமே தவிர இங்கத்து குணம் இருக்கக்கூடாது. நான் ஆத்மா. இந்த பாடத்தை இன்னும் ஆழமாக மைண்டில் பதிய வைங்க. ஏன்னா நான் தேகதாரின்ற பாடம் பக்காவாக இருக்குது எல்லாருக்குமே, பயிற்சி பண்ணாமலே. ஆனால் நான் ஆத்மா, தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறவன்ற அந்த பாடத்தை பக்காவாக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பே இது கிடையாது, நான் மேலேருந்து வந்திருக்கிறேன். எப்படி சிவபாபா பிரம்மா உடலை எடுத்து சேவை செய்கிறாரோ அது மாதிரி இந்த உடலை எடுத்து நான் சேவை செய்கிறேன். ஆனால் இது இது கிடையாது, நான் வெறும் ஆத்மா தான் அப்படிங்கிறத மைண்டில் ஆழமாக பதிவுங்க. எந்த முரளி பாயிண்ட்டும் ஞாபகம் வரலன்னா நான் ஆத்மான்றதை பக்காவாக்கிட்டே இருங்க. ஆத்மா லைட்டோஸ் மைட்டோஸ், பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சி நிறைய பண்ண முரளி பாயிண்ட் ஞாபகம் இல்லாட்டினா கூட இந்த பயிற்சி கை கொடுக்கும். கடைசியில் முரளிலாம் கையில் இருக்காது இல்லையா? ஸோ இப்போவே இந்த பயிற்சியெலாம் பண்ணி ஆழமாக மைண்டில் இதெல்லாம் பதிய வைக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.